எதுவா இருந்தாலும் கேட்டுதான் செய்யணும். எப்படா நீ கை வைக்கலாம்? சரிண்ணே. அண்ணா இது என்ன சீர்ண்ணே இவ்வளவு நீளமா இருக்கு? ரோத்மேன். என்னது? ரோத்மேன் சார், ரோத்மேன். என்ன கர்மமோ வாய்க்குள்ள நுழையாதெல்லாம் வாயில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாய் பயலுக்கெல்லாம் இத பத்தி என்னடா புரியும்? இது துபாய் சிகரெட். அண்ணா எனக்கு சந்தேகம் என்ன? என்ன பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா? கேள். அதுல என்ன, இப்ப புளிய மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்பங்குளம்னு வைக்கிறாங்க. இந்த துபாய்னு பேர் எப்படின்னு வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கடா, அதான் அதுக்கு பேர் துபாய். அதான் நான் பார்த்தேன். காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே. பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேளு. என்னண்ணே ஊமை பாட்டா? துதி பிடிக்கிறேன்டா. ஆரே பி அல்லே முல்லிகா ஏ சக்கா முக்கா முல்லா சல்லா ஆரா ஜெபல்லே கல்லிகோ ஏ ஆரே பி துல்லா கல்லிகா சில்லி முல்லி புல்லி கல்லிகா. நிறுத்துங்க, உங்க பாட்டுல குத்தம் இருக்கு. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. எந்திரிச்சு போடா. என்ன உங்க பாட்டுல குத்தம் இருக்குன்னா குத்தம் இருக்குதான். என்ன குற்றம் கண்டாய்? என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா? என்ன குற்றம் கண்டாய்? நீங்க பாட்டுனதுல குத்தம் இல்ல. இந்த பாட்டு நம்ம ஊர் பாட்டு மாதிரியா இருக்கு. நம்மூர் பாட்டா? சின்ன பிள்ளைங்க கூட பாடுமே நம்ம ஊர்ல. அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்கா பத்த முக்கா துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி. சரி, ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேக்குறியா? எப்படி? என்னது பாட்டு கேட்கவே இல்ல. துபாயில இருந்து பாடினா மயிராடா கேட்க. என்ன மைல் டிஸ்டன்ஸ்? கப்பல்ல போனாலே 3 நாள் ஆகும். பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமாக்கும். ஓ, டைம் இஸ் கோல்டு. இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குன்னா டேய் வடங்க. என்னது? கூலிங் கிளாஸ். அது தெரியுது. இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறியே எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படியே இந்த கயித்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே, நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற? அப்ப டாக்டர் போமா. மழை வருது, வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணோம். என்ன நீ மூட் அவுட் பண்ற? ஆக்கப்புறத்த கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நான் தாண்டா ஓட்டுவேன். 3 பேர் போறோம். ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்திருக்கான்னு செக்அப் பண்றா. சரிண்ணே. என்னடா காத்திருக்கான்னு பாக்க சொன்னீங்கல்ல, புடிங்க பார்த்தேன் நிறைய காத்திருக்கனே. அடிங்க உங்க பொண்ணாடிக்கு போறதுன்னு பிள்ளையாரப்பா, நீயும் பொண்ணுக்காக சிட்டிங், நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங். ஓ காட், நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா? ப்ளீஸ் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும். எப்படியாவது நீ மறிக்குழந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிரேன். சேர்த்து வச்சிடுறேன். அப்படி சேர்த்து வச்சுட்டா மத்தவ மாதிரி 4 ரூபாய்க்கு துண்டு 4 நாவுக்கு சுண்டல் 10 பைசா உண்டியல போட்டு போக கூடாது. நோ நோ நோ, உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மைல்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணாம். துபாய் வாட்ச் ஓகே, ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே, ரோத்மன் சிகரெட். உங்க இப்படி பார்த்து உடனே கேட்டது தெரியாதா? ஓ ஐ அம் சாரி காட். ஜீன்ஸ் பேண்ட்? ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம், அப்படியே போதும். சைஸ் இடுப்புளவு 38, இறக்கம் முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாமா, இந்த குரலுங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாமா. இது ஞான குரல், எங்கேயும் இருக்கும் எங்கேயும் கேட்கலாம். எங்கேயும் இருக்குங்களா, எங்கேயும் கேட்கலாங்களா சாமா? ஆமா. பிள்ளையார உனக்கு பின்னால பாம்பு. பாம்பா, ஐயோ அடிங்க சீக்கிரம். சும்மா இருங்கண்ணே. அண்ணா அங்க பாருங்க மறிக்குழந்து. ஜெயின் உருமா. என்னடா இது? பூச்செண்டுக்கு தானே கல்யாணம், மறிக்குழந்து தொட்டில் கட்ட போறாளே. துபாயில தேள் கொட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு. இத என்னன்னு நோண்டி பாத்துறேன். மறி மறி நின்ன
முரளிதர் மறி மறி நின்ன முரளிதர். என்ன மறி தொட்டிலா கட்ட வந்த? கட்டு கட்டு. கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே, நீ என்ன கோயில் காளையா? ஏவிஎம்மின் முரட்டு காளை. மறி கொழுந்து, நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற, நீயோ என்ன பத்தி பத்தி விடுற. நீயோ தனிக்கட்ட, நானோ ஒத்த கட்ட. கெட்டி மேளம் கொட்ட, உன் கழுத்துல நான் தாலி கட்ட, நீ தொட்டில் கட்ட. மறி சாரின்னு சொல்லு மறி. மச்சான், என்னையா மச்சான்னு சொன்ன? சொல்ல சொல்ல சொல்ல. நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாவுக்கு போலாங்கறியா? இல்ல மச்சான், அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்ட்டோட வந்துருங்க. மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். வந்துடுறேன். ஐயோ மறி, அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசைக்கா? வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலையோ மறி, கொழுந்து வெத்தலையோ. டேய் மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்து இருக்க? எங்க திரும்ப? ஐயோ, என்னடா அது சோகம்? துன்பம்னே. துன்பமா? டேய், திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு அந்த தாடி வச்சிருப்பாரு? ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிர முடியுமா? டேய், இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சிட்டு எழுதினாரே குறள், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கனை பத்தி தான் தெரியும், இடுக்கனை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து காட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம, அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவங்க தானே தெரியும், அவருக்கு என்ன? எங்க நீ சிரிப்பீங்களா? யார் என்ன சொல்றீங்க? டேய், நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம். அது அப்படியே நான் தலைகீழ புரட்டுவன்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000க்கு மேலதான் இருந்தது. சரி, அது விட துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி? நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது. சரி, ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத. இந்த ஆத்துல முதலைக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். ஐயோ, முதல்ல ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், 2 கல்ல வேற தூக்கி போடுறான். பெரிய தேவதாஸ். ஐயோ, முதலிங்கோ. அம்மா, சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுன்னு போயிட்டியே. மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதை எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா அம்மா, ஐயோ அம்மா. ஏன்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல, இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. துன்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதரா, உனக்கே அடுக்காதரா. இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா, சிரிங்கயா. என்னது போனா? நான் என்ன சினிமா நடத்துறேனா, டிராமா நடத்துறேனா, இல்ல அனாத பணத்தை போட்டு காசு வசூல் பண்றேனா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கிறேன். எல்லா கம்நாட்டிகளும் சிரிக்கிறீங்களாடா? அதெல்லாம் போய் சிரிங்க சிரிங்க. வேணாம் 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 வேணாம். ஐயோ, என்னடா இது? தூக்கம் வரலன்னு 2 மாத்திரைய அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது, நீ செத்து போயிட்ட. தம் கட்டி பாத்தியா? பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்களே. என்ன நொல்லைங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல? பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. பார், எனக்கு தெரியாது. நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஐயோ, மொத்தமா எருமை பால் தான் இருக்கு. இது எவன் தலையில கட்டுறது? ஏங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கெண்ணையா வியாபாரம் பண்றேன்? ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க, இதுல என்ன பால் இருக்கு? எருமை பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய், ஏன் வேணாம்? எருமை பாலும் வேணாம். எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எருமை பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லேன்னு நானா? இருக்கா? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க?
போட்டா ஏண்டா புடுங்குற? என்ன எருமை பாலை பிடிக்கிறீங்க? பொறுமையாயிடுறா, இது எருமை பால் தான். இது என்ன பால்? எருமை பால். இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்ன மறுபடியும் எருமை பாலை பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பால். அது எப்படி ஒரே கேடல பசும்பாலும் எருமை பாலும் இருக்கும்? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமைப்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எருமைப்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே, அது எருமைப்பால். அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே ஊத்திருக்கு. அதான் இப்போ உனக்கு பிடிக்க போறேன். இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். நிறைய புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். பொழுது விடுந்து எவ்வளவு நேரம் ஆகுது? பெரிய பட்டைக்கு போயாச்சு. நம்ம குளிச்சு போலவா? வா. ஐயோ எத்தனை நாளைக்குமா குளிக்கிறது? இன்னைக்காவது என்ன மனசா இருக்க விடு. குளிக்காட்டி நான் தடிக்கண்டா. எங்க பரம்பரைக்கா தண்ணி பட்டா தடுப்பு தப்பா வீங்கிரும். நான் வர மாட்டேன். விடுப்பா. உங்களை தான் தம்பி. தம்பியா? ஆமா, ஹாஃப் ட்ரெஸ் போட்டுக்கீங்களா? ஹாஃப் டிரைவர் போட்டா தம்பியா? சில நாள்ல இது இல்லாம இருப்பேன். ஓமனம் கட்டி இருப்பப்பா. அப்ப நீ என்னன்னு கூப்பிடுவ? இங்க பாரு, இந்த ஊர்ல நாங்க பெரிய மனுஷங்க, ஜாக்கிரதை. சரி சரி. ஏனுங்க, இந்த ஆத்துக்கு எந்த பக்கம் போடுங்க? யாரா இவ? பூக்கார பாட்டியோட பேத்தி இல்ல, பட்டணத்துல இருந்து புதுசா வந்திருக்கேன்னு சொன்னனே, இவதான் அவ. ஓஹோ, பூக்கார பாட்டியோட பேத்தியா நீ? ஆத்துக்கு தானே போனோம். இப்படியே நடந்து போயிட்டே இரு. நீ எங்க தடுக்கி விடுறியோ அதான் ஆறு. ரொம்ப திமிர்தா. பாத்தியா, நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க. இவ துப்பிட்டு போறா. அந்த பூக்கார குட்டி பத்தி என்னடா நினைக்கிற? யாரு? அந்த தங்கம்மா? நான் என்னென்னமோ நினைக்கிறேன். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? அவ எப்படின்னு கேட்ட. எனக்கு பரவாயில்ல, சமாளிச்சுக்கிருவேன். உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா சொல்லிரு. நம்மளுக்குள்ள தகராறு வரக்கூடாது. இருப்பா இருப்பா. கோழி முத்து, கிச்சன் கோழி. யோ, என்ன தைரியம் இருந்தா இத திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிட பாப்ப? திருடி சாப்பிட்டா தாமா ருசியா இருக்கும். இது ஓம் பாத்திரமா? அதான் திறக்க முடியல. கொண்டையா சோறு. முத்து, நல்ல வெட கோழியா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஏயா, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஏமா, நான் என்ன உன்னையா சொன்னேன்? கோழி சொன்னேன். போமா. யோ, ஆட்டாம வாயா. நானா மாட்டுறேன்? தொங்கு பாலம் அதுவா ஆடுது, நான் என்ன பண்றது? ரொம்ப திமிர்தா. ஏய், ஊருக்கு புதுசா வந்திருக்க, பாத்து போ. யோ யோ, ஆட்டாதயா. ஐயோ ஐயா, பூ கப்பல் மாதிரி போகுதே. ஐயோ ஐயோ ஐயோ, என் பூவெல்லாம் ஆத்தோட போயிடுச்சு. யோ, போய் எடுத்துக்கிட்டியா? நீ முதல்ல குதி, நான் ரெண்டாவது குதி. யோ, போய். என்னடி கை நின்று? முத்து, நம்ம ஊர்ல பொண்ணு கைய பிடிக்க கூடாதுப்பா. விவகாரம் ஆயிரம் விட்டுருப்பா. ஆத்துல தூக்கி போடுறேன், ஜாக்கிரதை. துடுக்கு போடுறேன். கனகமரம் மூலம் என்ன விலை? யோ, ஐயோ. ஐயா, உருண்டை. படுவா, நீ எங்கடா இங்க வந்த? இது என்ன முட்டையா? பின்ன இது பணம் கொட்டையா? இல்ல, நீங்க முட்டை கடை வச்சிருந்தா கேள்விப்பட்டேன். நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு முட்டை ஒண்ணு கடன் கொடுக்கல. முட்டை சாப்பிடுறியா? உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதுரா. விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளைக்காரன் சாப்பிடுறது. உன் பார்வைப்பட்டாலே என் முட்டையெல்லாம் கலர் மாறிடும். அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில். படுவா, அங்க அண்ணா, ஒரு முட்டை கடன் கொடுக்கல. அங்கே இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? உங்களுக்கு முட்டை கடையை நடத்துற அண்ணே. ஐயோ, கால என்ன கடிக்கிற? நீங்க ரொம்ப யோகக்காரன். எப்படி சொல்ற? நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தானே முட்டை எடுக்கிறீங்க? ஆமா. நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன். இப்ப நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா? ஆமாண்ணே. அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு. அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒருவன் மோதிரத்தை ஒரு கோழி முழுங்கிருச்சான். அந்த கோழி இன்னைக்கு 2 முட்டை இட்டு இருக்கு. அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சான். கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும். அதுதான் விஞ்ஞானம். இடத்த பிடிச்சிட்டீங்கண்ணே. ஏ ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. 2100.
2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்காரன். நீ என்ன நினைக்கிற? அண்ணே பவுனை நீங்க எடுத்துக்கங்க, அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன்னா 2100 வரப்போதே. ஓ 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே வா வெளியே. அதுல இருக்காதுண்ணே. அவசகனம் முடிச்ச கருநாயே, அதில் இருக்காது இதில் இருக்காதுங்கிறிய. எதையாவது இருந்து போச்சு உனக்கு என்னடா? ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடைங்க. ஏ மோதிரமே வெளியே கமான். இருக்கானே இதுலயும் இல்ல. எங்கட மோதிரத்தை காணோம். வரமுண்ணே. உடைங்க உடைங்க. பின்ன நசுக்கிறேன் நானு. இதுலயும் இல்ல. என்னண்ணே ஒண்ணு ஒண்ணா உடைக்கிறீங்க? மொத்தமா உடைங்கண்ணே. இதுலயும் இல்ல. மொத்தமா உடைங்க. மொத்தமா உடைங்க. நல்லா சாமி இருக்கீங்க. என்னடா மேல பாக்குற? கீழே பாடுறா. மோதிரம் செதறனாலும் செதற மாட்டேன். சைடுல பாக்காத. பார்க்க மாட்டேன். உன் கால் கட்ட வந்தா என்கிட்ட குடுத்துரு. என் கால் கட்ட வந்தா நான் எடுத்துக்கிறேன். வந்துரு. இதுலயும் வரலையாடா? ஹலோ, கை விடுங்க. உங்க விஞ்ஞானப்படி மோதிரத்தை கோழி முழுகனா முட்டையிலேயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க, வேற வழியா வரும். இது ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். என்ன? பின்னாடிதான் சொல்லுவேன். ஏய் அடி. ஐயோ 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 ஐயோ, கை ஓடில. ஐயா சொல்றேன். ஐயோ கை ஓடில. இன்னொரு கடை வை வரேன். என் கடையவே காலி பண்ணிட்டான். கம்முனாட்டி பையன். ஓடே போ, கறிவே போ. கிடைச்சதுங்களா? கிடைச்சிருச்சு. இது எத்தனை பவுன்? 1 பவுன். வா மாறுபாடி கிடைக்கும். ஏன்? அடுத்த கடை ஆரம்பிக்கணும். பலூன் பலூன் 50 பைசா ரிடக்ஷன் தள்ளுபடி. பலூன் ஒரு பலூன் கொடுப்பா. மஞ்சளா சேவப்பா? பச்சை. ஒப்பம் பேர் என்ன பிச்சியா? ஆஹா, வாட் யூர் ஃபிட்டி. இது என்ன பலூனா? பின் என்ன இது சலூனா? அது என்ன, நான் எந்த வியாபாரம் ஆரம்பிச்சாலும் நீ சந்தேகமாவே கேக்குற. சந்தேகம் தான். கையெடு. நீங்க மட்டும் புத்திசாலியா இருந்தா உங்க பலகார கடை போயிருக்குமா, முட்டை கடை போயிருக்குமா, எல்லாம் உங்க கேர்ஃபுல். என்னது கேர்ஃபுல்? அதனாலதான் கேவலம் அந்த பலூனை வைக்க வந்துட்டீங்க. பின் இந்த பலூன் வச்சு விவசாயம் பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா போடா முண்டம். ஏங்க இதெல்லாம் பலூன்ஸா? பின் என்ன இது தோல் பீப்பாயாடா? பீப்பாய் அளவுக்கு பலூன் பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? பாத்திருக்கனே. எங்க? பட்டணத்துல. எந்த சைஸ்? இவ்வளவு பெருசு. போடா சைபர். இதெல்லாம் ஒரு சைஸாடா? உலகத்திலேயே நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா? எங்க? நான் வச்சிருக்கேன். எங்க? கீழே காட்டுங்க. இது ஒரு தடவை தான் காட்டுவேன், பாத்துட்டு ஓடி போயிடணும். ஐயோ எத்த சோடு. அத்த சோடுதான். அண்ணா ஊதுங்கண்ணே ஊதுங்கண்ணே. யார் அவ கிறுக்கு பயிலா இருக்கான்? இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் பிடிக்கணும். நான் பிடிக்கிறேன். பாதி விட்டு போயிடக்கூடாது. முழுசா இருந்து முடிச்சிட்டு தான் போவேன். நீ முழுசா பிடிக்கிறேன், அப்ப நான் முழுசா ஊதுறேன். ஏய் இந்த கைத்தை கட்டியா புடிச்சுக்க. நான் கீழே போய் காத்து பிடிக்கிறேன், பத்திரமா புடிச்சுக்க. சீக்கிரம் பிடிங்க. ஏய் அப்பா, ஊத ஊத உப்புது. உங்க காத்தே காத்துட்டேன். நல்லா ஊதுங்கண்ணே. எப்படி பலூனு? கஷ்டமா இருக்குண்ணே. கைத்து விட்டுறாத. நீங்க விட்டாதீங்க. பாத்தியா, இவ்வளவு பெரிய பலூன் நான் பார்த்ததே இல்ல. இன்னும் பாரு, என்னென்னமோ பார்க்க போறேன். ஐயோ நான் யோகாரன். நானும் யோகக்காரன். கொடுத்து வச்சவன். நானும் கொடுத்து வச்சவன். அங்கே பாரு, இங்க பாத்துறாத. பாத்துக்கிட்டே இரு. இந்த பக்கம் திரும்பாத, திரும்பாத. நல்லா திரும்பி திரும்பாத, நிறைய போகுது. ஐயோ 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 ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிட்டது. ஏ அரட்ரவுசரே, இத்தனை நாள் நாம் பண்ண வியாபாரம் எனக்காகடா. இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக. திட்டம் போட்டு ஆரம்பிச்சேன். ஐயோ ஐயோ, இந்த பலூன் என்கிட்ட இல்லவே இல்ல. பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன். போன் பண்ணுங்க. ஏய் அன்றுவாரு, உன்னை பஸ்லயோ ரயில்லயோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சை கொடுப்பேன். அதனாலதான் உன்னை பலூன்ல வச்சு அனுப்புறேன். நீ திரும்பவே முடியாது. அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு. இந்த பக்கம் போனா பஞ்சாப், இந்த பக்கம் போனா சிலோனு. நீ எந்த பக்கம் வேணாலும். அப்பனே முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க தொழில் ஓஹோடு நடக்கணும். பாலும் தெளிவேனும் பாவும் பருப்பும் இவை
நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தரவேணா. சங்கத்தமிழ் 3 நீயே வச்சுக்க. அதுக்கு பதிலா அரிசி, பாமாயில், மண்ணெண்ணெய் அந்த 3 எங்களுக்கு தான். அண்ணே வாங்கண்ணே, வரேன். என்னண்ணே அடுப்பு இன்னைக்கு புசு புசு எரியுது? பின்ன கொப்பர் சேவை நெறியே அதான் எரிஞ்சு முடிஞ்சு போச்சையா. இனிமே உலகத்துல எங்க எரிஞ்சாலும் புசு புசுன்னு தான் எரியும். அவர் வாயை கிண்டுதான் அடுப்ப கிண்டுற மாதிரி. பின்ன என்னடா, ஒரு வாரமா பட்டையில வேலை இல்ல. இன்னைக்கு தான் கடவுளா கண்ணை திறந்து ஒரு வண்டியை கடசாச்சு அச்ச முறிச்சு பத்த வைக்க வந்திருக்காங்க. இப்ப போய் புசு புசுன்னு பேசுறா கோவமா இல்லையாடா? வண்டி கொடை சாஞ்சு அச்சு முறியறது உங்களுக்கு கடவுள் கண்ணை திறக்கிறதா? அந்த வண்டியில போன 3 பேருக்கும் மண்டை திறந்துருச்சு. டே, அது டாக்டருக்கு கண்ணை திறந்திருக்காரு, தையல் போடுறாருல, காசு வாங்குறாருல. இங்க நமக்கு கண்ணை திறந்திருக்காரு, பத்த வைக்கிறோம்ல, ரூபா வாங்குறோம்ல. முதல்ல இவருக்கு பல்ல கட்டுங்க. அணைக்கட்டு கட்டினாலும் கட்டுவனே தவிர இவன் பல்ல நான் கட்டவே முடியாது. நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன், எல்லாம் உடைஞ்சு விழுந்து ஒரே சதுப்பு. நீயே துருத்திய ஊது, அதை துப்பி நீயே அணைச்சிரு. ஊர் கிணறுலாம் வத்தி போகுது, இவன் வாய் மட்டும் வத்த மாட்டேங்குது. ஊதுரா வைத்தியரே. என்னப்பா இங்க கொஞ்சம் வாங்க, வர்றேன். எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது, இது பைத்தியத்துக்கு வைத்தியம் வரும். யாரது? நம்ம பொண்ணுங்க. சொல்லும் போது ஏயா குழப்புற? அவரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கிற? என் பொண்ணு. என்ன செய்யுது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனையே பார்த்து சிரிக்குதுங்க. சன்ஃபிளவரா இருக்குமோ? டேய், சூரியகாந்தி பொண்ணு. வாய மூடுறா. பாத்தியா, மறுபடியும் ஒரு கரணம் பிறந்துட போறான். அப்புறம் என்ன இருக்குது? சாயந்தரம் ஆச்சுனா தலையில குடமா தண்ணி ஊத்த சொல்லுது. பேர் என்ன? காவேரி. காவேரியா? கேட்காதயா, உங்கள்ட்ட என்ன தங்கமா கேட்டுச்சு? தண்ணி தானே கேட்டுச்சு. அதுக்கெல்லாம் குடமா ஊத்துனா பத்தாது, திறந்து விடணும். காவிரியை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது சரி பண்ணிடுவாங்க. இந்தாங்க மருந்து. ஆனா ஒண்ணும், தின்னுன்னா திங்காது. திங்காதே அப்படின்னா அப்படித்தான் திம்பேன்னு அள்ளி திங்க. இந்த மருந்தை 30 நாளைக்கு கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். புரியுதா? புரியுது. அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி, நீங்க வச்சுங்க, காசை கொடுத்துட்டு போங்க. புடி வாயில என்ன கேக்குறா? பழனி மலையும் இமயமலையும் ஒண்ணு சேர்க்க சொல்றான். என்னது? நம்ம மதுரை பக்கத்துல உள்ள பழனி மலையே இமயமலையுமா? அடாடாடாடாடா, என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை இது! ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய எண்ணெய்யா. இந்த வியாதியை நான் தீர்க்க மாட்டேன், இதை இப்படியே விட்டுரு. இவனை புள்ளையா பத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு கொல்லி வைக்க புள்ள இல்லையே. இப்ப எல்லாம் கொள்ளி வைக்க புள்ள தேவையில்லையா? இப்ப எல்லாம் கரண்ட் வந்துருச்சுயா, சுவிட்ச் போட்டா சாம்பல் ஆயிருது. இனிமே கொல்லி வைக்க புள்ள இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, சுவிட்ச் போட புள்ள இல்லைன்னு வருத்தப்படுங்கய்யா. டேய் இங்க வா. இந்த மாத்திரைய தின்னுனா திங்க மாட்டான், திங்காதே அப்படின்னா அள்ளி திம்பான். 1 மாசம் கொடு, எல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். இப்படிதான் அப்படியே குட்டி விடு. டேய் கருப்பட்டி, சீனி போட்டு 3 டீ கொண்டு வா, வாசிக்கிறான். யோ வைரம், ராமுத்தவர் வண்டி மாட்டுக்கு லாடம் தெரிஞ்சு போச்சான். லாடம் கட்ட கூப்பிட்டாங்க, வந்து லாடம் கட்டு. சும்மா சும்மா லாடத்தை மாத்தாதீங்கயா. ஒரு தடையாவது வண்டிக்கு மாட்ட மாத்துங்க. கால் தெரிஞ்சு முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் வண்டி மாடா, நோண்டி மாடு போடா. அப்படி வையே, இப்படி வையே, அங்க வைக்காத, நுனியில வையே. ஏண்டா மடையா, உனக்கும் கொப்பனுக்கும் புத்தியே இல்லையா? அங்க வையே இங்க வைன்னு இவனு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ ஏடா டீ வச்ச? வெயினா டீ தான் வைப்பேன். எங்க தொழில வெயினா செம்பட்டியால அடிக்கிறதுன்னு அர்த்தம்டா மடையா. எங்க இதுல வெயினா டீ வைக்கிறதுன்னு அர்த்தம் மாக்கா. மாக்காடா பற்றையா பற்ற டப்பா. பலாப்பழ வாசனை. ஓ பலாப்பழம்ல. நம்ம ஊர்லயே இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிருவாங்க. கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னு இங்கு வேரில் பழுத்த பலா அப்படின்னு பாரதாசன் சொன்னாரே, அதுதான்டா. ஐயோ, அவர் சொன்னதுக்கு அர்த்தமே வேற என்ன? இதுதான் கத்திய குடுறா. வேண்டாண்ணே, கத்திய குடுறான்னா திருடுறது தப்புண்ணே. எதிரா திருட்டு? அவன் முகமுடி போட்டு கொள்ளையடிக்கிறா, சந்திரகட்டையை திருடுறா, யானையை கொண்டு தந்தத்தை எடுத்துட்டு போறா. ஒரு திங்கிற பொருள் மேல ஆசைப்பட்டிருக்க, அதுக்கு போய் வேக்கிற பேசுறிய. சரி சரி,
நீ ஆளை பாத்துக்க, நான் மேல போய் அறுத்துறேன். மேல போறீங்களா? பழம் இங்கதானே இருக்கு, எதுக்கு மேல போனோம்? போடா பைத்தியக்காரா, கீழ இருந்து அறுத்துட்டுனா என்ன போல வீரனுக்கு அழகு இல்லடா. மாங்காயும் பலாப்பழமும் எப்பவுமே திருடி தின்னாதான் ருசியா இருக்கும். அண்ணே, என்ன இந்த பழம் காவட்டா இருக்கே. 2 நாளைக்கு பட்டையில பொதிச்சு வச்சா நல்லா பழுத்துரும், அப்புறம் சாப்பிடலாம். இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது, நம்ம 2 பேரும் தான் திங்கணும். யாரும் வந்துட போறாங்க. அண்ணே சீக்கிரம் அண்ணே. வரேன். என்ன தேவரையா, மாரியாத்தா கோயில் உள்ள சூளாயத்தை எடுத்து வந்திருக்கீங்க? இத கொஞ்சம் கூறு வச்சு கொடு. எதுக்கு? மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்பழத்தை யாரும் அறுத்துட்டு போயிட்டாங்க. இத கூறு வச்சு அவ கையில கொடுத்தா அவன் வயித்துல குத்துவாங்க. பலாப்பழத்துக்கு போய் ஏன் தேவரையா கோச்சுக்கிறீங்க? அப்படி இல்லையா, இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விட மாட்டா. அவனுக்கு அம்மா வரும், கால்ரா வரும், வயிறு வீங்கும், வெடிச்சாவும். யாரு வீட்டுல வேப்பல சொருகி இருக்கோ அவன் தான் பலாப்பழத்தை களவாண்டவன். எல்லாரும் வீட்லயும் நம்மளே வேப்பிலையே சொல்லிட்டா யாரும் வரலையே. இல்ல, ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு இதெல்லாம் தேவையா? என்ன பட்டக்காரர், என்ன வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லிட்டு இருக்கீங்க? அது வந்து பொது சேவைங்க. பொது சேவையா? ஆமா, அம்மே கால்ரா வரக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் முன்கூட்டியே சொல்லுறோம். அடடா, என்ன ஒரு தியாகம்! பொது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சேவையா? இந்த சேவையை நானும் செய்யறேன்னு. சரிங்களா? டேய், அண்ணனுக்கு 4 கொடு. மொத்தமா கொடுங்க. மொத்தமாவா? அப்ப வாங்கிக்கங்க, இந்தாங்க போங்க. டேய், நல்லா பழுத்திருக்கும், எடுத்து சாப்பிட்டுருவோன்னு. இந்த இடத்துல மட்டும் ஈ வைக்குது, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? அது வந்துங்க. எதுடா? அதாங்க, சொல்லுடா. இந்த டீ கடைக்கார கை தவறி டீயை ஊத்திட்டா, அதுதான் ஈ வைக்குது. புதைச்சா பால் தானே ஊத்துவாங்க, டீயா ஊத்துவாங்க? இங்க யாரா பொழிச்சது? நாம இங்க புதைச்சது சொல்லலண்ணே. இங்க எப்படா பொழிச்சா? அங்க இல்லடா. டேய், எதை புதைச்சீங்க, எங்க புதைச்சீங்க? சுனாபானா எதையோ புதைச்சிட்டு மறைக்கிறாங்க. பீனா பானா, இந்த இடத்துல மட்டும் எதுவும் புதைக்கலங்க. இந்த இடத்துல நீங்க எதையுமே புதைக்கலையா? பலாப்பழம்? ஆமண்ணே, இப்பெல்லாம் பூமியில முளைக்குது. யாருக்குடா காது குத்துற? அங்க ராமத்தேவர் பலாப்பழத்தை காணோம்னு கையில சூறாயத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா தேடி அலைகிறாரு. நீங்க தேடிட்டு வந்து இங்க போச்சு வச்சிருக்கீங்களா? பஞ்சாயத்துக்கு வாங்கடா. அண்ணே, என்ன பழத்தை வேணும்னா நீங்க எடுத்துட்டு போங்க, பஞ்சாயத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிடாங்க. அண்ணே நாய்க்கிறையா, சின்ன பையன் ஆசைப்பட்டு திருடியாந்து இங்க பொழிச்சு வச்சிருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சு திட்டிக்கிட்டு இருந்தேன், அதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டீங்க இல்லடா. இது நான் திருடுனா? இந்த பழத்தை நீங்க தானே திருட சொன்னீங்க, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். முழுப்பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த பலாப்பழத்தை திருடி கொண்டு வந்து பட்டறையில புதைச்சு வச்சுட்டு என்னையா சொல்றீங்க? ஏயா கத்துறீங்க? இந்த பலாப்பழத்தை 2 பேரும் தின்னு தொலைங்கயா. நாங்க திங்கிறோம், நீ ஆள் பாத்துக்கிறியா? சரி பாக்குறோம்ங்க. ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இது மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பழமாச்சே, உங்களை மாரியாத்தா சூளையத்துல குத்த மாட்டா? அதுக்கு பரிகாரம் இருக்கு. பலாப்பழத்தை தின்னுட்டு இவ்வளவு தேன் சாப்பிட்டா சரியா போயிடும். தேனுக்கு எங்க போறது? நீங்க எங்கேயும் போக வேண்டாம், அண்ணன் தான் வைத்தியத்துக்காக தேன் வாங்கி உள்ள வச்சிருக்காரு, போய் சாப்பிடுங்க. உள்ள போய் திங்கிறான், ஆள் பாத்துக்க. எப்படி என்ன, எப்படி சமாளிச்ச பாத்தீங்களா? தேனு உள்ள இருக்கா? வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லி இருக்காங்க. நம்ம பலாப்பழத்தை உரிச்சு பங்கு போட்டு ஊரு பூரா தின்றிருக்காங்க. வேப்பல சொல்றாப்ப ஆத்தா விட்டுருவாளா? அவங்களுக்கு வாந்தி பேய் தான் வரப்போகுது. என்ன எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குமே. இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என்ன ஏதாவது மிச்ச மீதி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அண்ணே, அது உங்க வரல, என்ன பழம் சாப்பிடாதீங்க. வீட்டுக்குள்ள சக்கையா கிடக்கு, அதையும் சாப்பிட போறீங்களா? இந்த வாடை பிடிச்ச அவன் வந்தானா உங்களை சக்கையா பிறங்கிடுவான். இந்த சக்கையெல்லாம் கொண்டு போய் கண்ணுக்கு தெரியாம போட்டு. வெறும் சக்கையவா? எங்களுக்கு வேணும், வாடா. வேண்டா, என்ன கொழுப்பு இருந்தா ஏன் பலாப்பழத்தை திருடி தின்னுபிட்டு
தோலை ஏன் காலடியில போடுவேன். உன்னை சூலாயுதத்தால ஆத்தா குத்துவான்னு சொன்னேன்ல, இப்ப ஆத்தா குத்த மாட்டாடா, நான் குத்துறேன்டா. இனிமே என் தோட்டத்து பக்கம் பார்த்தேன் உன் தோலை உரிச்சிடுவேன். பாத்துக்க. சக்கேடின்னு சொல்றாங்களே, அது இதுதானா? கொண்டு வந்துட்டேன். எல்லா பேரும் 5 10 தான் குத்துவாங்க. நான் 15 குத்தி அந்த பொண்ணு மனசுல பிரிய வளர்க்கலாம்னா இந்த ஹோட்டல்கார பையன் 200 ரூபாய் குத்தி விட்டானே. என்ன செய்யறது? அண்ணே, ஒரு சரியான யோசனை சொல்லு. பேசாம நீங்க அவனை குத்தி விட்டு ஜெயிலுக்கு போயிடுங்க. ஏண்டா, நான் ஜெயிலுக்கு போயிட்டா பட்டை நீ எடுத்துக்கலாம்டா. ஒண்ணுடும் ஒண்ணு. இவன் அப்பன்ட்ட இப்பவே போறேன், இவன் குணத்தையே மாத்துறேன். தப்பா குத்தா குத்துற வந்து ஒன்ன குத்துவான். என்ன இங்க வந்திருக்கீங்க? மண்டை குத்து. உனக்கு மண்டை குத்து, உன் பையன் கரகாட்டக்கார பொண்ணுக்கு 100 ரூபாய் குத்திக்கிட்டு இருக்கான். ஐயா, கல்லாவுல 100 ரூபாயா காணும்னு என்னைய சொன்னீங்களே, இப்ப புரியுதா? புரியுது புரியுது. எத்தனையோ 100 குத்திட்டான். எங்க இந்த பையன்? அங்க குத்திக்கிட்டு இருக்கான். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு மாலையிட தேடி வரும் நாள். நிறுத்துங்க. இது இளையராஜா எங்க ஆளுங்களுக்காக பாடின பாட்டு. உங்க சொந்த சரக்கு இருந்தா எடுத்து விடுங்க. சொந்த சரக்கா? இட்லி போண்டா இடியாப்பம் ஊத்தாப்பம் காரவடை ஆமவடை உளுந்தவடை ஊத்தாப்பம் பொடியாப்பம் காபி டீ பால் பன் ரொட்டி. என்னங்க இது? இதெல்லாம் எங்க ஹோட்டல்ல போடுற சொந்த சரக்கு. இருந்தாலும் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் பாரு சரக்கு. ஹை, மைசூர் பாக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னது கடிச்சிட்டியா? இது திங்கிறதுக்கு இல்ல. அப்ப எதுக்கு? சும்மா கண்ணாடி பேழையில வச்சு அழகு பாக்குறதுக்கு. சுத்தியில அடிச்சாதான் உடையும். ஆமா, உங்க அப்பா வீட்டுல இருக்கானே? அவரை நினைச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. அவனை பத்தி கவலைப்படாத. அந்த ஆள் நம்ம காதலுக்கு குறுக்க வந்தான்னா எங்க அப்பா ஹோட்டல்ல போட்ட அல்வா தூடு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டாந்து கொடுத்த டிக்கியே செத்துருவான். அப்ப உங்க அப்பா நம்ம காதலுக்கு தடையா இருக்க மாட்டாரா? அவனை பத்தி இப்ப ஏன் ஞாபகப்படுத்துற? அவன் கிடக்கான் பஞ்சு மிட்டாய் தலையன். என்னதான் இருந்தாலும் உங்களை பெத்தவர் இல்லையா? அவனா என்ன பெத்தான்? எங்க அம்மா தர்மாஸ்பத்திரியில 10 மாசம் கஷ்டப்பட்டு என்ன பெத்தாங்க தெரியுமா? நான் கூட டாக்டர் ஜாடியா இருக்கேன்னு ஊரே பேசிக்குது. என்ன செம்புலாம் வந்து நிக்கிற? போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்ட்டியா? என்னது பேரிச்சம்பழமா? உங்களை பார்க்கலாம்னு ஆசையா வந்தா. இருக்கட்டும் இருக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த சின்ன செம்ப வச்சு ஆடிட்டு இருக்க போற? உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போய் பெரிய அண்டாவே வாங்கிட்டாரு. அண்டாவெல்லாம் வச்சு ஆட முடியாது. அது இருக்கட்டும், உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? யாரு இந்த காதுல கடுக்கம் போட்டுக்கிட்டு கையில கம்ப வச்சுக்கிட்டு திரிவானே, அவனை சொல்றியா? நீ கவலைப்படாத. நாளைக்கே 4 ரவுடிகளுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து அவன் கதையை முடிச்சிடுறேன். இப்படி ஒரு புள்ள உங்களுக்கு தேவையா? என் பிள்ளையா இருந்தா எலி மருந்து வச்சு கொன்னு போடுவேன். ஏன் அடிக்கிற? காதலிக்கும் போது அடிக்க கூடாது. நான் எங்க அடிச்சேன்? ஏன் கல்லாப்பட்டி மாதிரி வாய திறக்கிற? ஐயோ எப்பா என்ன அடிக்கிறப்பா? எங்க என்னங்க? எப்பா எப்பா என்ன விட்டுருங்கப்பா. அவளை கல்யாணம் பண்ணுனா சொம்பு சொம்பா சீதனம் கொண்டு வருவாப்பா. எப்பா சொல்லுடாடே. என்ன அம்சமா இருக்க?
இப்படி கல்லாப்பட்டியில உட்கார்றத விட்டுட்டு கரகாட்டக்காரி பின்னாடி கிச்சிட்டு இருந்தா எப்படி இனிமே? கடை பொறுப்பு பூரா ஒண்ணுதான். கடையை கவனிச்சுக்க. செட்டியார, நான் வெளியூர் போயிட்டு வர்றேன். என் பையன் ரொட்டேஷனுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடு. எவ்வளவு பணம் கேட்டாலுமா? ஆமையா. சாப்பிட்டு சாப்பிட்டு திரும்ப வந்து சாப்பிடுவான். ஆமா ஆமா, சீக்கிரம் போயா. ஆமா கொண்டாங்க. 13 ரூபா 90 பைசா. ஆமாங்க. இந்தாங்க, அடிக்கடி குடும்பத்தோட வாங்க வாங்க. 13 ரூபா 25 பைசா. ஆமாங்க. இந்தாங்க 25 பைசா இல்ல, அதுக்கு பதிலா இதை வச்சுக்கோங்க. ஓடியா. ஐயோ என்ன கூட்டம். போங்க 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 சாப்பிடுங்க. உன் கடையில வியாபாரம் நடக்குது, என் கடையில 3 நாளா வியாபாரமே இல்ல. ஊர்ல ஒருத்தி விட வீட்டுல உழ வைக்கலையா? உன் பையன் எங்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். 1.5 லட்சமா? ஐயோ 3 லட்சம் ரூபாய் வியாபாரம். நல்லா இருமா? 5 ரூபா 10 பைசா. என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இன்னும் 4 இட்லி சேர்த்து சாப்பிடணும். கேட்டியா? சாப்பிட்ட பில்லுக்கு இவன் பணம் கொடுக்குறான். பரவாயில்ல, 10 ரூபாயாவது வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பணம் வாங்குறீங்க. பணத்தை வாங்கிட்டு போங்க, ஓடாதீங்க. பணத்தை வாங்கிட்டு போங்க. எல்லாம் வருத்தப்பட்டு போறாங்களே. இதையாவது எடுத்துக்கிட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. இதை எடுத்துக்கிட்டு போங்க. அரடா ஏங்க ஏண்டா இதை இறக்கி சொன்னா என்ன ஏடா அரைஞ்ச? எனக்கு வர வர ஞாபகம் மறதி கம்மியா இருக்குங்க. அப்ப இப்படி குத்த சொன்னா இப்படி குத்துவியா? ஐயோ அம்மா. யாருது? வாடா மயிலு பிறந்தவன, நீ எப்ப இருந்தாலும் என்கிட்ட வருவான்னு தெரியும்டா. கரகாட்டமா 200 குத்துறியோ? வைத்தியரே, என் பணமெல்லாம் போச்சு. 1.5 லட்சம் ரூபாய் கடனாளி ஆக்கிட்டான். அட காதல்னா ரூபா அப்படித்தாங்க போகும். காதல்ல சில பேரு தாடி வச்சுக்குவாங்க, பேப்பர்ல எழுதுவாங்க, மருந்து குடிப்பாங்க, ட்ரெயின்ல விடுவாங்க. ஆனா இவன் ஒரு பச்சை டைப்புங்க. பாத்தீங்களா, வந்த உடனே பச்சை கவிட்டான். கலர் துணியும் செம்பியும் கமிச்சிடாதீங்க, மோப்பம் பிடிச்சா பின்னாடி போயிருவான். இத நான் சரி பண்ணிடுறேன், நீங்க மட்டும் வாங்க. அப்பா போடா. எப்பா 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 இந்த மருந்து சாப்பிடு. சாப்பிடுறா, நீ சாப்பிடுறா. இந்தாங்க, இந்த மருந்த தின்னுன்னா அவன் திங்க மாட்டான், திங்காதன்னா வாங்கி திம்பான். அதே மாதிரிதான் இந்த குட்டி குரங்கு லேகியம். இத 30 நாளைக்கு கொடுங்க. 30 நாள் கழிச்சு நான் வந்து பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி மருந்த திங்காதேன்னா திங்கிறேன், மருந்த குடிக்காதேன்னா புடுங்கி குடிக்கிறேன். இப்ப நிலை என்னன்னு நீங்க தான் பாத்தி சொல்லணும். பாக்குறது என்னங்க, அவனை நாக்கு பிடிக்கிட்டு சாகுறது மாதிரி 4 கேள்வி கேட்க போறேன். அந்த கரகாட்டக்காரி உனக்கு தேவைதானா? உங்களே இல்லைங்க அவனை. நான் கேட்கிற கேள்வியில பையன் ஓடுவான். கதவை பூட்டி வச்சிருங்க, என்னாலும் கதவை திறக்காதீங்க. இன்னைக்கு அவனா இல்ல நானு பாத்துறேன். ஐயா, கதவை பூட்டடா. என்ன சத்தம் போட்டாலும் திறக்காத. பூட்டிடுறேன். இப்ப சுடுன்னா சுற்றுவானா, சுட வேணாம்னா சுடுவானா? இந்த பைத்தியம் தீர்ந்து போச்சா இன்னும் தீரலையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வைத்திய தொழில் எனக்கு தேவைதானா? எனக்கு கொழுப்பு. வெளியில உட்காந்துருக்காங்களே, இங்கதான் தெரியாதவங்க. கதவை திறக்க வேணாம், நான் வேற திறக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப சுற்றுவானா இல்ல வெற்றுவானா? ஏய், உள்ள இருந்து தண்ணியா வருது, என்னடா?
ஐயா நம்ம வைத்தியர் தான் வெட வெட நடுங்கி காலு வழியா ஒண்ணுக்கு போறாரு. இவர் ஏன் ஒண்ணுக்கு போறாரு? ஆமா, கதவைத்தானே திறக்கப்படாதுன்னு சொன்னாரு. ஆமா, வீட்டு மேல ஏன் ஓட்ட பிரிச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு போ. பாத்துறேன். வைத்தியரையா,